ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்களை என்ன இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா JINDALSAW அப்படிங்கிற ஸ்டாக் அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அந்த என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், அந்த இடத்துல ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், அதே மாதிரி டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 88 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணியிருப்பேன். ஒரு 90% ஆஃப் ஸ்டாக்கில் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் லைவாகவே வந்து ஸ்டாக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்னோட டவுட் கேட்டாலும் அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ பை பண்ணுறதுக்காக ஒரு 4 ரீசன் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அந்த 4 ரீசனையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் தான் அந்த ரீசன் இருக்குது. சரி, ஓகே, வீக்லி சார்ட் மாற்றிக்கலாம். வீக்லி சார்ட்டில் பாருங்கள், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் ஒரு அடுத்த அப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிட்டு நிற்குது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 மறுபடியும் இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. மறுபடியும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இடத்துலேருந்து திரும்புது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட் வந்து மாற்றிக்கலாம். டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 EMI போட்டுக்கலாம். ஓகேங்களா? 200 EMI பாருங்கள், 200 EMIக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமில் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். அடுத்து மூணாவது கன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த பிரேக் அவுட் என்ன மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பிரேக் அவுட் பாருங்கள், வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ரீசன். சரிங்களா? பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நாலாவது ரீசன் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ டெய்லி சார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டு, மறுபடியும் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பிரேக் பண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி மல்டிப்ளான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பேஸ்டு. ஸோ நீங்கள் வால்யூமை பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிடும். இங்கே வால்யூம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்த்து தான் இந்த மாதிரி வால்யூம் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் மாதம் தான் கடைசியாக இந்த அளவுக்கு வால்யூம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப ட்ராப்பில் இருந்துச்சு. மறுபடியும் இந்த வால்யூம் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வால்யூமில் வந்து பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்குது இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம வந்து எந்த இடத்துல பை பண்ண போகிறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து எண்ட் எக்ஸிட் ஆகிட முடியாது. ஸோ எந்த இடத்துல பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளோட பையிங் சோன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீசன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட பையிங் சோன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சார்ட்டை வந்து சுருக்கிக்கலாம். ஓகே, இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். லெவல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 109. சரிங்களா? 109 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பக்கத்தில் பை பண்ணிக்கோங்க. சரியா? 109 கரெக்டாக எக்ஸாக்டாக 109 110 108 அந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து 108லேருந்து 110 வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லி தரேன். டார்கெட்டுங்கிறது இந்த ஸ்டாக்கில் வந்து நான் 2 விதமான டார்கெட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ரெண்டாவது டார்கெட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கை இதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது டார்கெட். சரிங்களா? இந்த மாதிரி 2 டார்கெட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா?
உங்களோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே உங்களோட ரிஸ்க் ரிவார்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 147 வரைக்கும் நீங்கள் வந்து 148 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ நல்ல டார்கெட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸை வைக்கணும். ஸோ பட் ஆனால் நம்ம அந்த வரைக்கும் கொண்டு போகிறது கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 4 hour சார்ட் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா, இதை நம்ம இப்போ ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா, ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த லோய்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சாலே போதும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரேக் பண்ணினாலே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். பட் அது ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஸ்விங்கி கீழே வைக்கவும் வேணாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த லோய்க்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 97 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நான் அந்த 4 hour வச்சது காரணம் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு சார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான ஸ்டாப் லாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸ்டாக இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுக்கு இது வந்து கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். சரிங்களா. சரி, இப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 12 பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ இந்த கைக்கு கொண்டு போகணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3.23 கிட்டத்தட்ட 1:3.23 இருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியோட ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இது பூர்த்தி பண்ணுது. 1:2 எடுக்கிறவங்க 1:2 எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே. ஸோ 1:3 எடுக்கிறவங்க கரெக்டாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து 109க்கு கீழே இல்லை 109ல் தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா. 110 இருந்தாலும் சரி 110க்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ரிஸ்க் ரிவார்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். 110 என்ட்ரி எடுத்தால் கூட ஆமாம் 110 என்ட்ரி எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 1:3 வந்து நமக்கு வந்துடுது. ஸோ அந்த 110லேருந்து 108 வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும். சரிங்களா. கரெக்டான ரீசனும் சொல்லியாச்சு. உங்களோட எப்போவுமே வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த் இல்லை எண்ட் ஆஃப் த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ எப்போவுமே உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பொசிஷன் சைஸையும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எதுவும் பர்சனலாக கேட்கணுன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க். அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல யூஸாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.